எண் 8 சாய் விசாகன் எஸ். பாட்டு திறத்தாலே வையகத்தை பாலித்திட வைத்தேன். பாட்டு தலைவன் பாரதியை வணங்கி ஆண்டுகள் ஆக ஆக வயது ஏற ஏற இளமை கூடும் பேர் அதிசயம் பெற்றேன். தமிழ் அன்னையை வணங்கி என் பள்ளியின் முதல்வராய் அவர்களை வணங்கி தன்னை விட உயரத்தில் நிற்க வைக்கும் எங்களை தரணியை ஆள வைக்க முழு மூச்சை எங்களுக்காக உழைக்கும் ஆசிரியர் பெருமக்களை வணங்கி அறியாமையை சுருக்கி அறிவை பெருக்கி நாளை சூரியனை போல் ஒளி வீச காத்திருக்கும் என் இளம் மாணவர்களே மாணவிகளே, வருங்கால தூண்களே, வருங்கால தேவைகளே, எதிர்காலம் நீங்களே. உங்கள் அனைத்து பேரையும் சிரம் தாழ்ந்து வணங்கி பேச போகிறேன். என் தலைப்பில் இணங்கி நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆரோக்கியமான உணவின் முக்கியத்துவம். உணவே மருந்து, மருந்தே உணவு என்பது நமது நீண்ட நெடிய உணவு கலாச்சாரத்தின் சாரம். ஆனால் இன்று உணவே நஞ்சு, நஞ்சே உணவு என்ற கொடும் காலத்துக்குள் வந்து சேர்ந்திருக்கிறோம். காய்கறிகள், தானியங்கள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள் என ஒவ்வொன்றிலும் உள்ள நஞ்சு பொருட்களை பட்டியலிட்டால் ஒருவேளை உணவு கூட நாம் நிம்மதியாக உண்ண முடியாது. இவையெல்லாம் நம் கண்ணுக்கு தெரியாத கேடுகள் என்றால் நாம் தெரிந்தே உணவில் செய்யும் தவறுகள் அநேகம். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். இந்த குறளில் திருவள்ளுவர் உணவை பற்றி சிறப்பாக விளக்கியுள்ளார். அதாவது நம் உடலுக்கு எது பொருத்தமான உணவோ அதை உண்டால் நாம் நெடுநாள் எந்த நோயும் வாழலாம் என்கிறார். வலிமையான உடல் நோயில்லாத சமுதாயத்தை உருவாக்கும். அதற்கு ஊட்டச்சத்து மிக்க உணவு அவசியம். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்பது பழமொழி. உடல் ஆரோக்கியம்தான் மற்ற எல்லா செல்வங்களை விடவும் சிறந்தது. இன்னும் சொல்ல போனால் மற்ற செல்வங்களை பெறவும் பெற்ற செல்வத்தை அனுபவிக்கவும் ஆரோக்கியம் இன்றியமையாததாய் திகழ்கிறது. மாவு சத்து, புரத சத்து, கொழுப்பு சத்து இவை மூன்றும் சேர்ந்த சரிவிகித ஊட்டச்சத்து உணவு தான் நம் உடல் ஆரோக்கியத்திற்கு அடிப்படை. வள்ளுவர் கூறியது போல மிகினும் குறையினும் நோய் செய்யும். இவற்றில் ஒன்றை மட்டும் அதிகம் சேர்த்து கொண்டால் நோய்க்கு இடம் தரும். நொறுங்க தின்றால் 100 வயது என்று பழமொழி உருவாக்கிய நம் முன்னோர்களின் வழித்தோன்றல்கள் ஆகிய நாம் இன்று 40 வயதை தொடும் போதே பல நோய்களுக்கு ஆளாகிறோம். கேழ்வரகையும் கம்பையும் திணையையும் உண்டு. வயல்வெளிகளில் நாள் முழுவதும் முழு மூச்சாய் உழைத்து ஆரோக்கியமாக வாழ்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். நம் முன்னோர்களின் உணவில் இயற்கையான முறையில் விளைவிக்கப்பட்ட தானிய வகைகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள் போன்ற உணவுகள் அவர்களின் ஆரோக்கியத்தின் அடிப்படையாக இருந்தன. ஆனால் இன்றைய சூழலில் அனைவரும் உடலுக்கு தீங்கு தரக்கூடிய துரித உணவுகளையே பெரிதும் விரும்பி சாப்பிடுகிறோம். நாகரிக வளர்ச்சியின் காரணமாக நம்முடைய இயற்கையான உணவு முறைகளும் அடியோடு மாறிவிட்டது. கொழுப்பு நிறைந்த உணவுகளை அதிகம் வாங்கிட்டு சாப்பிடும் போது உடல் எதிரில் அதிகரித்து பல நோய்களுக்கு நம்மை ஆளாக்கிறோம். பிறக்கும் குழந்தையிலிருந்து முதியோர் வரை அனைவரும் மருந்து மாத்திரைகளை நம்பி வாழும் காலம் இது. இதற்கு காரணம் நம் பாரம்பரிய உணவு பழக்கம் மாறி துரித உணவுகளுக்கு நம்மை அடிமையாகி போனது. அரிது அரிது மானிடராய் அரிது என்ற ஔவையின் வாக்குப்படி நாம் இறைவன் நமக்கு கொடுத்த இந்த மேன்மையான மானுட வாழ்வை நோயின்றி பாதுகாத்து ஆரோக்கியமாக வாழ வேண்டும். இப்போதேனும் விழித்தெழுந்து நம் உணவு பழக்கத்தை ஆரோக்கியமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நோய் நொடி இல்லாமல் வாழ்வது ஒன்றும் ராக்கெட் விடுவதை போல விண்வெளிக்கு செல்வது போல கடினமான செயல் அல்ல. சில எளிய வாழ்க்கை முறை மாற்றங்கள் தான் அதற்கான அடிப்படை. அந்த அடிப்படைக்கும் தூணாக இருப்பது உணவு. நாம் உண்ணும் ஒவ்வொரு கவலம் உணவுக்கும் சத்துக்கள் நிறைந்ததாக, இயற்கைக்கு இசைவானதாக,